இதெல்லாம் பேங்க் சைடுன்னு சொல்ல மாட்டாங்க. இது எல்லா பேங்க்கும் பண்றது கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஒரே நிமிஷம் லைட்டா பேசி சேனல் வரேன். ஓகே. உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? யூடியூப் சேனலா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, கடன் வாங்குறது நல்லதா கெட்டதா? கடன் வாங்குறது நல்லதா கெட்டதான்னு கேட்குறீங்க. கடன் வாங்குறது கெட்டது கிடையாது ப்ரோ. ஆனால் கடன் எதுக்காக வாங்குறோம், என்ன எப்படி அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. எந்த மாதிரி கடன் வாங்கணும், எந்த மாதிரி கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ கடன் வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் லோன், இந்த வீடு கட்டுறதுக்காக, இந்த எஜுகேஷன் லோன் வாங்கலாம். அது போக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்காக வாங்கலாம். அதை மீறி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சி, நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு மெடிக்கல் செலவு இருக்குது, எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக வாங்கலாம். கடன் வாங்குறத விட கடன் எப்படி நம்ம திருப்பி கட்டுவோம் அப்படிங்கிறத ஒரு கரெக்டான ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அந்த பிளான் இருந்தால் நம்ம வாங்கலாம். அதாவது கடன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பிளான் வச்சுக்கணும். ஆமாம் ப்ரோ. நம்ம இப்போ 10,000 சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 10,000 சம்பாதிச்சு அதில் 7,000 8,000 கடனுக்கே போயிடுச்சா, மீதி 2,000 வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் கரெக்டாக ஒரு சம்பாதி வந்து 20% 30% வரைக்கும் நம்ம இஎம்ஐ கட்டுற மாதிரியோ இல்லை கடன் கட்டுற மாதிரியோ மந்த்லி இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். எந்த மாதிரி கடன் வாங்கலாம், எந்த மாதிரி கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ப்ரோ, கடன் வாங்கலாங்கிறதுக்கு தான் இப்போ சொன்னேன். வாங்கக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆடம்பர செலவு பண்ணுவாங்க ப்ரோ. அதுக்காக வாங்கக்கூடாது. அவன் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கான், எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, அவன் வீடு கட்டிவிட்டான், நானும் வீடு கட்டணும். இந்த மாதிரி ஆடம்பர செலவை தவிர்க்கலாம். அது போக நிறைய கிரெடிட் கார்ட்ஸில் வந்து நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க, அதிக இன்ட்ரெஸ்ட்டு கட்டி யூஸ் பண்ணுறதுக்காக. அதை தவிர்க்கலாம். அன்வான்டாக திடீர்னு பிளானு, நினச்ச நேரத்துக்கு இன்றைக்கி வாங்க இங்கே அப்ராடு போகலாம், இங்கே ஆஸ்திரேலியா போகலாம்னு சொல்லிட்டு அந்த அதர் கண்ட்ரீஸ்க்கு ஏதாவது ஒகேஷனுக்கு ஏதாவது பிளான் பண்ணி போகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் நம்ம. சரி, அதெல்லாம் அன்னெசரியானது. சரி, ஓகே. அதாவது கடன் வாங்குறது இவங்க தான் வாங்கணும், அதாவது இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோம் வாங்கணும், இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோம் வாங்கக்கூடாது அப்படின்னு இருக்கா? அப்படிலாம் எதுவும் கிடையாது ப்ரோ. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி தான் கடன் வாங்கணும். இப்போ நம்ம அதான் உங்ககிட்ட சொன்னல முன்னாடியே, ஒரு 10,000 சம்பாதிச்சோம்னா அதில் ஒரு 20% ஒரு 30%, ஒரு 2,000 3,000 கடனுக்காக கொடுக்குற மாதிரி ஐடியா இருந்தோம்னா நம்ம வாங்கலாம். இல்லை சம்பாதிக்கிற எல்லாமே நம்மளுக்கு கடனுக்காக போகுது அப்படின்னா அதை முட்டாள்தணும், வாங்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? ஒரு 2,000 3,000 கடனுக்காக ஒதுக்கலாமே தவிர அதுக்கு மேலே ஒதுக்கக்கூடாது. சரி, இன்னொரு கேள்வி ப்ரோ. என்னன்னா, சொல்லுங்க ப்ரோ, வந்து கடன் வாங்கி மாட்டிப்பாங்க, கட்ட முடியாம இது பண்ணுவாங்க ப்ரோ. நானே மாட்டிதான் இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ. அப்படிங்களா? சரி, எல்லாருமே. சரி, ஓகே. இந்த மாதிரி மாட்டிக்கிட்டவங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்ன சொல்லுவீங்க? மாட்டிக்கணுக்கு என்ன டிப்ஸ்னா, இப்போது பேங்க் சைடில் வந்து லோன் வாங்கியிருந்தாங்கன்னா, இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு லோன் போட்டிருந்தாங்கன்னா பேங்க் சைட்லேருந்து நம்ம வந்து ஹெல்ப் கேட்கலாம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, இஎம்ஐ பண்ணுற மந்த்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். இல்லை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கான்னு கேட்கலாம். நிறையா ஒன் டைம் பேமெண்ட்லாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு சில பேங்க்காரங்க சொல்லுவாங்க, சில பேர்கிட்ட நம்ம ஃபோர்ஸ் பண்ணி லீகலாக தெரிஞ்ச அட்வைஸரை வச்சு நம்ம மூவ் பண்ணோம்னா ஒரு சில ஐடியாஸ் இருக்கும். வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்காமல் ஒரு 4-5 இடத்துக்கு நம்ம 4-5 இடத்துல நம்ம கடன் வாங்கி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து ஒரே இடத்துல பேங்க்கில் லோன் வாங்கி கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏதாவது லோன் வாங்கி எல்லா கடனையும் கட்டிட்டு ஒரே இஎம்ஐயாக நான் கட்டிட்டு வருவேன். அது என்னோட பாரத்தை கொஞ்சம் குறைக்கும். ஓ, கரெக்ட். 4 இடத்துல வட்டி கட்டுறதுக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் பேங்க் சைடில் ஏதாவது லோன் ஏதாவது வாங்கி எல்லாத்தையும் கட்டிட்டுனா இஎம்ஐ கட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் இதாகும். மந்த்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போட்டுக்கிறதுனால எனக்கு வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கடனும் முடிவுக்கு வரும். ஓகே. ஃபஸ்ட்டு கடன் வாங்கி மாட்டிக்கிட்டு கட்டவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ மந்த்லி இன்கம் வருதுன்னு சொல்லி பார்க்கணும். நம்ம மாதம் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம், நமக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம், அது போக இஎம்ஐ மாதத்துக்கு எவ்வளோ கட்டுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் ப்ரோ. இப்போ உதாரணத்துக்கு தான் முன்னே சொன்ன போது ஒரு 4-5 இடத்துல கடனை வாங்கி வச்சுட்டு நான் அதிகமாக வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த இது பேங்க் சைட்லேருந்து லோன் எடுத்து ஒரே கடனாக மாற்றிக்கிட்டு கட்டுறதுல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இன்கம் நல்லா இருக்கும், ஆனால் 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி லோன் வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. அது எப்படின்னா வந்து 20 வருஷத்துக்கு ஒரு லோன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இன்கம் இப்போ எனக்கு நல்லா இருக்குது, லோன் எடுக்கும் போது எனக்கு இன்கம் சரியில்லை, ஆனால் இப்போ எனக்கு இன்கம் நல்லாவே இருக்குது, ஆனால் எப்படி அது ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது, கடன் எப்போ தான் முடியும்னு தெரில அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பேங்க்ஸில் வந்து இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு போட்ட லோனை வந்து 2 இஎம்ஐயை கட்டி 10 வருஷத்துக்கு கூட நம்ம மாற்றிக்கலாம். இதெல்லாம் பேங்க் சைடுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம நமக்கு தெரிஞ்ச அட்வைசர்ஸ் வச்சோ இல்லை நம்மளே பேங்க்கில் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும் போது ஒரு சில ஐடியாஸ் கொடுப்பாங்க.
இது எல்லா பேங்க்கும் பண்றது கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியலனா கூட யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. அதெல்லாம் இப்போலாம் வந்து முன்ன தெரியாமல் இருந்தாங்க, அறியாமையாக இருந்தாங்க. இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து நம்ம கடனை ஈஸியாக அடைக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்படி தெரியலனா கூட இப்போ உங்கள் சேனல் லைட்டாக பேசு சேனலுக்கு இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் போட்டிங்கன்னா கூட எப்படி கெட்டதுன்னு கேட்டால் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்கலேருந்து கடன் கட்டவங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் கொடுப்பாங்க. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஓகே இது இப்போ வந்து ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ, டைம் ஆச்சு. சரிங்க ப்ரோ. ஓகே, கடனை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே, நீங்கள் வந்து நீங்கள் வாக் போகலாம். தேங்க்யூ ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. லைட்டா பேசுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.